Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்ன சொல்லி தர போறேன் பாத்தீங்கன்னா ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல வந்து நார்மல் ஸ்டேர்கேஸ் வந்து அதுல ஒரு 5 மெத்தட் இருக்குன்னு சொல்லிருப்பேன். சோ பார்க்காதவங்க மறக்காம பாத்துங்க. அபிதா என்சி ரொம்ப thank you நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணதுக்கு. சோ இதுவரை நீங்க யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு சேரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், சர்க்குலர் ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம், சர்க்கிள் வந்து போடணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்கிள் வந்து ஒரு ரேடியஸ் வந்து ஒரு 4 ஃபீட்டுக்கு வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த சர்க்கிளில் பாருங்கள் கொஞ்சம் எட்ஜஸ் மாதிரி தெரியுதா. ஸோ இந்த எட்ஜஸை தான் நம்ம என்ன பண்ணணும், லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு இன்க்ளைண்டாக நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இதையும் இந்த மாதிரி கூட எடுத்துக்கிறேன். ஓகேவா. எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், மீதி இருக்க ரிமைனிங் பொசிஷன் வந்து நான் எரேஸ் டூல் வச்சு எரேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு வந்து பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது பக்கத்தில் உள்ள பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பார்க்க வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மிட் பாயிண்ட்டு, ஸோ இந்த பாயிண்ட். ஸோ எனக்கு வந்து நடுவில் வேறு எங்கேயும் எட்ஜு வரலாம். ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அவுட்டர் லைன் இருக்கலாம், இந்த அவுட்டர் லைனை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணக்கப்புறம் இப்போ புஷ்புல் கமாண்ட் எடுத்து இதை வந்து ஒரு 8 இன்ச்சஸ்ன்னு வச்சுக்கிறேன். வச்சக்கப்புறம் இதை வந்து நான் என்ன பண்ணும், மேக் காம்போனன்ட்டு. நீங்கள் நேம் வந்து ஸ்பைரல் ஸ்டேர்கேஸு, சர்க்குலர் ஸ்டேர்கேஸ் அந்த மாதிரி காம்பவுண்டுக்கு நேம் கொடுக்கலாம், கொடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் டுட்டோரியல் தானே, அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், காம்பவுண்ட் ஒன்றே ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஓகேவா. கொடுத்தக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன், ரொட்டேட் கமாண்ட் எடுத்துகிட்டு இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னர் எட்ஜும் அந்த எட்ஜையும் நான் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அமுக்கினோன்னா எனக்கு என்ன ஆகும், ஒரு காப்பி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ காப்பி வந்து எல்லாத்துக்கும் எப்படி பண்ணணும்னு தெரியும், பழைய வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காப்பி வந்து ஜென்ரேட் ஆயிரும். கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு காப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டார் அமைக்கிட்டு எனக்கு மொத்தம் வந்து இது வந்து க்ளோஸ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு 24 கொடுக்குறேன். ஸோ 24 கொடுக்குறேன், எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ 24 கவுண்ட் வந்து இருக்குது, இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் ஒன் செகண்ட் டீல் பண்ணி பார்த்துருவோம். ஸோ எதுவுமே இல்லை, கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஸோ மூவ் கமாண்ட் எடுத்து இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு பாயிண்ட்டை எடுத்து மூவ் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்னோட ஹைட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு ஸ்டெப்ஸுக்கான ஹைட் வந்து ஒரு 9 இன்ச். ஓகே. ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து எத்தனை வரும், 11 ஸ்டெப்ஸ் வேணும்னு வச்சுக்கிறேன். ஸோ 11 ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த 11 ஸ்டெப்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணும். ஸோ ஒன்று இந்த ஸ்பேஸிங்கில் வந்து செலக்ட் பண்ணும். ஸோ கண்ட்ரோல் அமுக்கி எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு ரிமைனிங் போர்ஷன்லாம் டெலிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து சர்க்குலர் ஸ்டேர்கேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் வந்து ஸ்பேசிங் அதிகமாக கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இதிலே வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது, டபுள் மெத்தட்னு. ஸோ இதில் 10 ஃபீட் கொடுக்குறேன் ஒன்று. அடுத்து வந்து இதுக்கான சென்ட்ரு பாயிண்ட்டை வச்சுட்டு ஒரு இல்லைனா இதே நான் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன், அப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஒரு 6 ஃபீட். ஸோ 6 ஃபீட்டுக்கு ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நம்ம இதோட சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம், சர்க்கிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் சென்ட்ரு பாயிண்ட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்கெட்சப் பொறுத்த வரைக்கும். 6 ஃபீட் கொடுத்துறேன். ஸோ 6 ஃபீட்டுக்கு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜையும் இதையும் கனெக்ட் பண்ணுறேன், அதே மாதிரி இந்த எட்ஜையும் இதையும் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த எட்ஜ் பாயிண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து மார்க் சென்டர் பாயிண்ட், ஃபைன் சென்டர் இருக்கா. ஸோ ஃபைன் சென்டர் கொடுத்துட்டேன்னா இப்போ நான் ரிமைனிங் போர்ஷன் இது ரெண்டையும் நான் டெலிட் பண்ணால் கூட எனக்கு என்ன ஆகும், அதோட சென்டர் போர்ஷன் வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் மாதிரி விசிபிள் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து ஒரு 7 இன்ச்சோ ஒரு 8 இன்ச்சோ நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. கொடுத்துட்டு மேக் காம்போனன்ட். ஸோ காம்பவுண்ட் நேம் கொடுத்துருங்க. ஸோ இதையும் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணுறேன், ரொட்டேட் எடுக்கிறேன், இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி இதை எடுத்து காப்பி எடுக்கிறேன். எனக்கு கரெக்டாக வந்துருச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார் கொடுத்துட்டு ஒரு 24 அந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகுதா. இப்போ என்ன பண்ணுறேன், இதையும் அதே மாதிரி ஸோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். இந்த சென்டர் பாயிண்ட் எனக்கு வேணாம். ஸோ அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்,
ஷிஃப்ட் பிடிச்சி டீசெலக்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுறேன், எப்பயும் போல் ஒரு காப்பி 1 feet கேப் வச்சுப்போம், இல்லை கம்மியாக வச்சுக்கலாமா அது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு 10 inchesன்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதே மாதிரி எனக்கு ஒரு 24 கொடுத்தேன்னா ஒரு 18 ஸ்டெப்ஸ் வேணும். ஸோ 18 கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ 18 கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து டக்குன்னு நான் என்ன பண்ணுறேன், 18 ஸ்டெப்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். செலக்ட் ஆனது எல்லாமே என்ன ஆகும், டீசெலக்ட் ஆகிட்டு புதுசாக செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேர் கேஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேர் கேஸில் வந்து இப்போ எனக்கு ரைலிங் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இது காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் தானே. ஸோ காம்பவுண்ட் போயிட்டு நான் லைன் கமெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ கொஞ்சம் உள்ள தள்ளி கூட நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஒரு 3 feetக்கு ஒரு லைன். ஸோ எல்லா இடத்துலையும் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு என்ன ஆகும், க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இதிலே வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாட்டமில் உங்களுக்கு ஒரு லைன் வேணாலும் பாட்டம் டு பாட்டம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லா பாட்டமும் போய் எனக்கு என்ன ஆகும், அப்படியே போய் கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபைனலாக உள்ளதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்த மட்டும் நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணோன்னா எனக்கு என்ன ஆகுது, இது வந்து ஒரு சர்ஃபேஸாக க்ரியேட் ஆகுதா. இந்த சர்ஃபேஸை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெட்டீரியல் அப்ளை பண்ணி ஸோ எனக்கு வந்து ஒரு கிளாஸ் இது மாதிரி வந்து நான் என்ன பண்ணிப்பேன், ஃபார்ம் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி எனக்கு இந்த சைடு வேணும்னா இதை நீங்கள் காப்பியும் எடுத்துக்கலாம், இல்லை இதே மாதிரி வந்து நீங்கள் க்ரியேட்டும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சர்க்குலர் ஸ்டேர் கேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழைய வீடியோ எதுவுமே நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை வந்து எல்லாருமே பார்த்துருங்க. ஸ்கெட்சப்பில் பார்ட் 9 வர டூல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் 2-3 மாடல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.